ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அன்னூர் பக்கத்துல ஒரு சைட் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சைட்ல என்ன அப்ளிகேஷன்னா சிங்கிள் சிலிண்டர் சிங்கிள் கிச்சன் ஓப்பன் ஏரியா வித் எஸ்எஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா இப்போ நாங்க இந்த சைட்ல லைன் செய்ய வரும்போது இவங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க பைப் லைன் போட்டுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது செவத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எந்த இடத்துல ஹோல்ஸ் போடுமோ அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப நீங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சைட்டு செஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு. பட் இந்த மாதிரி இன்னும் அவங்க பேட்ச் ஒர்க் பண்ணாம இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க பிஃபோர் அந்த பெயிண்டிங் ஒர்க் முன்னாடி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு பைப் லைன் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்டி பார்க்கறது பெயிண்ட் பண்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா தனியா தெரியும். அந்த ஏன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்டி பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்டி வந்து திரும்ப பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர், அந்த இடம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் தெரியக்கூடாது, எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா பிஃபோர் அந்த பெயிண்டிங் அந்த மாதிரி பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பைப் லைன் போடுறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அவுட்லுக் நல்லா இருக்கும். ஸோ இந்த இதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் வச்சிருக்காங்க. கிச்சனுக்குள்ள எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கிச்சன்ல ஒரு 4 அடி 5 அடி உள்ளுக்கு ஓப்பன் ஏரியாவே டிராவல் ஆகுது. கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து கன்சில் பண்ண தேவையில்லை, ஓப்பன்லேயே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கிளைண்டோட அப்ளிகேஷன். இப்போ கிச்சனுக்குள்ள எப்படி இருக்குங்கிற காட்டுறேன். எதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிச்சனுக்குள்ள இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம். நம்ம எப்பவுமே வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து எந்த சைட்லயுமே இந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த மாதிரி இருக்க சைட்ல என்ன பண்ணுவோம்னா டைல் விட்டதுக்கு முன்னாடி வந்து காப்பரை பதிச்சிருவோம், கன்சில் பண்ணிடுவோம். ஒரு சில சைட்ல இந்த மாதிரி வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா கிளைண்ட் வந்து நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ வாஷ்ரூம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கன்சில் பண்ண முடியல. அந்த காரணத்தினால நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து ஓப்பன் ஏரியால பைப் எடுத்துட்டு வந்திருக்கோம். கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்கல, எனக்கு வந்து ஓப்பன் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன்ல வந்து தெரிகிறது நல்லா இல்லை, என்னோட இவ்வளவு நான் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கேன், கிச்சனோட வந்து அவுட்லுக்கே மாறும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. இந்த கிச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கவா தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ காய்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கேஸ் பைப் லைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீ அம்பாள் பைப் லைன்ஸை கான்டெக்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.